ஏன் அடிக்கடி கவலை ஹாய் சொல்லிட்டு போகுதுன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க அடிக்கடி உங்களை சுத்தி இருக்கவங்கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்கறீங்க. அப்படி எதிர்பார்க்கிறது அடிக்கடி கிடைக்க மாட்டேங்குது. அதான் அடிக்கடி ஏமாற்ற வருது, அடிக்கடி கவலையும் வருது. எதிர்பார்க்கிறது தப்பு இல்ல, எதிர்பார்க்கிற இடம்தான் தப்பு. எதிர்பார்க்க கூடாத இடத்துல எதிர்பார்த்து எதிரியாகவே ஆயிட வேண்டியிருக்கு நிறைய நேரங்கள்ல. ஆனா கடவுள் உங்கள்கிட்ட அந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை அப்படிங்கிறாரு. ஆண்டவருக்கு உங்க எதிர்பார்ப்பும் தெரியும், நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நினைவும் தெரியும். அதை எப்ப சமாதானமா கொடுக்கணும் அப்படிங்கறதும் ஆண்டவருக்கு தெரியும். இறைவன்கிட்ட எதிர்பார்க்கிறப்ப அவர் ஏமாத்தவே மாட்டாரு. அதனால எதிர்பாருங்க, எதிர்பார்க்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் மாத்திக்குங்க, அப்புறம் கவலைப்பட மாட்டீங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள், எதிர்பார்ப்போடு கடவுளிடமிருந்து மட்டும். அப்புறம் அடிக்கடி ஹாய் சொல்லிட்டு வர்ற கவலைக்கு பாய் சொல்லி அனுப்பிடுவீங்க. So expect only from God, never expect from man.